எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு உங்களுக்கு லஞ்சுக்கு ஹெல்தியான ஒரு டிஷ் பண்ணி காமிக்க போகிறேன். அது பேர் முருங்கை இலை துவட்டல்னு சொல்லலாம், பெரட்டல்னு சொல்லலாம். முருங்கை இலை ரொம்ப நல்லது, வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சேர்த்துங்க. ஃபுல் அயன் அது. அது முருங்கைக்கீரை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருங்க, நல்லா அலம்பி வச்சுருங்க. அதுக்கு வெங்காயம் போடணும். வெங்காயம் தான் இம்பார்ட்டன்ட். அது ஏன்னா இதில் லைட்டாக ஒரு கசப்புத்தன்மை இருக்கும், அதனால நீங்கள் வெங்காயம் போட்டாக்கா காமன் செட் ஆகிடும். வெங்காயம் நறுக்கி வச்சுருங்க, பொடிப்படியாக நறுக்கிங்கோ. முதல்ல என்ன பண்ணுங்க, இது வேணுங்கிறது வெங்காயம், இது முருங்கை இலை, அப்புறம் வேணுங்கிற அளவு உப்பு. தாளிச்சு கொட்டுறதுக்கு ரிஃபைண்ட் ஆயில் பரவாயில்ல, தேங்காய் எண்ணெய் வேணால் அவசியம் இல்லை. ரிஃபைண்ட் ஆயில் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் விட்டுங்கோ. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். சமையல் உளுத்தம்பருப்பும் சவந்துடும். இது முடிச்சுனா நீங்க நறுக்கி வச்சுக்கிற பத்தில வெங்காயம் அதை போட்டு வதக்குங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆன அவசியம் இல்லை, ஒரு லைட்டாக ஷைனிங் ஆனால் போதும் வெங்காயம். அப்போ அந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த முருங்கை இலையை க்ளீன் பண்ணி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு 2-3 இலை கிளக்கிட்டு அதுக்கு வேணுங்கிறதுக்கு உப்பையும் மஞ்சள் பொடியும் போட்டுடுங்க. காரம் தேவையில்லை. அப்படி காரம் போடணும்னு நீங்கள் விரும்பினீங்கனாக்க வெங்காயம் வதங்கும் போதே அங்கே வெங்காயத்திலே நீங்கள் காரத்தை போட்டுடலாம். பட்டை மிளகா அப்படி இருக்கு இல்லையா, வெறும் மிளகா அப்படி அதை போட்டுடலாம். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு வெடிச்சிட்டு நீங்கள் இந்த வெங்காயத்தை போட்டுடுங்க. இப்போ இதுக்கு வேணுங்கிறதுக்கு உப்பு போட்டுடலாம். கீரைக்கும் சேர்த்து இப்போவே போட்டுடலாம். ஏன்னா இப்போ கீரை கொஞ்சம் நேரத்தில் போட்டுவிடுவோம். நம்ம இந்த ஸ்பூனால் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. உப்பு சரியா இருக்கும். அடுத்து மஞ்சள் பொடி போட்டுடலாம். எல்லாத்துக்கும் மஞ்சள் பொடி மஸ்ட். கலரு வயிற்றுக்கு பூச்சி வராது, புண்ணெல்லாம் வராது. அப்படியே புண்ணு இருந்தாலும் ஆத்திரும். மஞ்சள் பொடி தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. நான் அந்த கலர் காமிக்கிறேன் உங்களுக்கு. முருங்கைக்கீரையில் 4-5 விதமான பண்ணலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே முருங்கைக்கீரை அடை பண்ணி காமிச்சிருக்கேன், மிளகுத்தூள் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த துவட்டல் பண்ணி காமிக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வெங்காயம் அவசியம் இல்லை. இதுக்கு வெங்காயம் சேர்த்தாலும் என்னென்னா விரும்பினா சாப்பிட முடியாது நம்மளால. ஒரு மாதிரி அதில் ஒரு கசப்பு தன்மை இருக்கும், அதனால நான் வெங்காயம் சேர்த்து பண்ணிருக்கேன். இது நம்ம சாம்பார் சாதம், ரசக்குழம்பு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இதை. அதாவது நம்ம கீரை சுத்தல் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, அந்த ஸ்டைலில் இருக்கும். அது அதில் வெங்காயம் கிடையாது, இதில் வெங்காயம். மற்றபடி வேறு எந்த சேஞ்சும் இல்லை. தேங்காயெல்லாம் போட வேண்டாம். ஏன்னா வெங்காயம் போடுறதுனால அதையே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். இப்போ வெங்காயம் வதங்கினது. இப்போ இதுக்கு மேலே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோமே முருங்கை இலை, அதை போட்டுடுங்க. நல்ல தண்ணியிலேயே க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா சப்போஸ் தண்ணி அதில் இருந்தால் கூட நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் காரம் போடலை இன்னைக்கு, எனக்கு காரம் வேண்டாம். நீங்கள் போடுறதுனாக்க பட்டை மிளகாய் அப்படியே வெங்காயம் வதங்கும் போதே போட்டுக்கோங்க. உப்பு போட்டோம், நம்ம மஞ்சள் பொடி போட்டுட்டோம். இப்போ இதை சேர்ந்து வதங்கட்டோம். கொஞ்சம் வதங்கின அப்புறம் நல்லா ஒரு கை தண்ணி தெளிச்சிருங்க. ஏன்னா அந்த கீரை வேகணும் இல்லையா, அதுக்காக. ரிஃபைண்ட் ஆயில் சால்ஸ் கொட்டினா போகிறோம். இல்லை நீ விரும்பினாலும் தேங்காய் நெல்லி கொட்டிக்கலாம், ஒன்றும் இல்லை, எதுலேயும் பிரச்சனை இல்லை. நான் வெங்காயம் போடுறதுனால தேங்காய் எண்ணெய் வேணாம் அவசியம் இல்லை. சேர்ந்து வெங்காயத்தோட நல்லா இதாகிடுது.
கலந்து விட்டு முருங்கை இலை கலந்து. இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு கை தண்ணி தெளிச்சுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிருங்க. நான் கூடுமான வரைக்கும் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வேஸ்ட் பண்ணுறது எனக்கு மனசு இதாகாது எனக்கு. அதனால் போரும், தண்ணி போரும், மூடி வச்சுருங்க, சிம்மில் வைங்க. அது கீரை வேகட்டும், நம்ம ஃபினிஷிங்காக பார்க்கலாம். கீரை வெங்காயம் போட்ட துவட்டல் ரெடி. நல்லா வதங்கிட்டு முருங்கைக்கீரை நல்லா வெந்துட்டு நீங்கள் கையால் கீரையை அமுக்கி பார்த்தீங்கன்னாக்க இதாகும், நெசுங்கும். அதுதான் நம்ம வெந்துட்டான்னு தெரிஞ்சுக்கிற அடையாளம். இதுக்கு காரம் நான் போடலை, நீங்கள் போடுறதுனா போட்டுங்க. சீக்கிரம் பண்ணிடலாம். கீரையும் வெங்காயமும் ரெடியாக இருந்தானாக்க ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடலாம். இதை நீங்களும் பண்ணுங்க, லஞ்சுக்கு பண்ணுங்க, வீக்கெண்டு பண்ணுங்க, சாப்பிடுங்க. இல்லை வெள்ளிக்கிழமை டைம் இருந்தால் வெள்ளிக்கிழமை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை கீரை பண்ணுறது ரொம்ப விசேஷம். எந்த ஒரு கீரையாவது வெள்ளிக்கிழமை பண்ணுங்க, ரொம்ப நல்லது. மசியல் பண்ணலாம், சுண்டல் பண்ணலாம், மிளகோட்டல் பண்ணலாம், இந்த மாதிரி பெரட்டல் பண்ணலாம். நீங்களும் பண்ணுங்க, சாப்பிடுங்க. எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை எழுதுங்க. நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.